லைவ் போகட்டும். பிரேஸ் காட், பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றன அன்பான ஆண்டவரே, எங்களோடு இருப்பவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலே நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக இந்த நேரம் எங்களுக்கு கிடைப்பதற்காக நன்றி. இதோ கூடி உமது வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளவும், இதோ உம்மை புகழவும் போற்றவும், உம்மோடு இன்னும் நெருங்கி வரவும் செய்கின்ற இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இதோ நீர் எங்களோடு பேசுகிறதை நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் கற்றுக் கொடுப்பதை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் நாங்கள் பெற்றுக்கொண்டதை பிறருக்கும் கொடுக்கிறோம். இவை எல்லாம் உம்மால ஆனதே ஆண்டவரே. உமது அன்பை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அப்பா. எங்களோடு இருந்து ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நேரமும் எங்களை நீர் அழைத்து செல்கிறீர், உமோடு அரவணைத்துக் கொள்கிறீர் என்ற எங்களுக்கு அதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் அப்பா. நீர் கொடுக்கின்ற அந்த கான்ஃபிடன்ஸ், உமது வார்த்தையில் உள்ள அந்த சத்தியம், உமது வார்த்தையில் எங்களை நிலைக்க செய்கிறது, உமது வார்த்தையில் எங்களை இளைப்பாற செய்கிறது. ஏனெனில் நீர் எங்களுக்காக இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக யார் என்ற அந்த அந்த உறுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறதப்பா. ஏனெனில் உமது கண்கள் எங்களை எந்நேரம் பார்த்து கொண்டே இருக்கிறது. நீர் கண் அயராதவராக இருக்கிறீர். நாங்கள் உமது கண்ணின் மணிகளாக வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து உம்முடையவராக ஆக்கி கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உம்மை தெரிந்தவர்களாக இருப்பதனாலும், இதோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பதனாலும், இன்றைக்கு நாங்கள் உமது பிள்ளைகளாக மாறி இருக்கிறோமே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் உமக்குரியவர்களாய் நாங்கள் வாழ வார்த்தையின் மூலமாக இன்னும் அதிகமாக தெளிவை பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. இதோ எங்களுக்கு அந்த தெளிவை ஆவியானவர் மூலமாக நீ தந்து கொண்டே இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் புடம் போடப்படுகிறோம் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஏற்றவர்களாக உம்மை போல இயேசு கிறிஸ்துவை போல மாற, உமக்கு உகந்தவர்களாக வாழ இந்த வேளையில இந்த நேரத்துல அதை டெடிகேட் பண்ணும்படிக்காய் நடக்கிற இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்வதை எங்களுக்கு தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளும். எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் வராதபடி காத்துக்கொள்ளும். இதோ இந்த இடத்துல உம்மை ஏற்று உமக்கு பணிந்து இதோ அழகை கொண்டு வருகிற அனைத்து டிஸ்ட்ராக்ஷன்ஸை நாங்கள் விரட்டி அடித்து இதோ பெற்றுக்கொள்கிறோம் அப்பா உம்மிடமிருந்து. ஆவியானவரே, நீர் என்னோடு இருந்து பேசுவதற்காக நன்றி. என் வாயில் வார்த்தைகளை வைத்து நீரே வெளிப்படுவீராக. என் எண்ணங்களை கோத்து கொடுப்பதற்காக நன்றி. இயேசு நாமத்திலே உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. Praise God. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. சரி, நம்ம இன்னைக்கு இது இப்போ 2 நாளா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற அந்த விசுவாசத்துல நம்ம பலப்படுறதும், நம்ம விசுவாசத்தினால எப்படி நம்ம வந்து அந்த விசுவாசத்தில் உள்ளதை நம்ம பார்க்கறதுக்கும் அதை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கத நம்ம அனுபவிக்கிறதுக்கும் நம்ம எப்படி நம்மளோட மனதை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கு ஒரு வசனம் படிக்கலாம். எபேசியர்ல 4 மாறிட்டா எபேசியர் 4ல 26, 27 இந்த வசனத்துல இருந்து இன்னைக்கு பார்க்கலாம். எபேசியர் புஸ்தகத்துல 4ல 26, 27 என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு வருது. ஷேர் பண்றீங்களா மாறிட்டா? சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும், அழகைக்கு இடம் கொடாதீர்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மரிட்டா ஷேர் பண்றீங்களா ஸ்கிரிப்சர்? பிரேஸ் காட். சரி, நான் வாசிக்கிறேன், அவங்க ஷேர் பண்ணட்டும். அது வரைக்கும் யாராவது இதுல மெசேஜ்ல போட்டாலும் பரவாயில்ல, ஷேர் பண்றேன். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும், அழகைக்கு இடம் கொடாதீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ இந்த சினம் பத்தி பார்க்கிறோம். சினமுற்றாலும் 2 விஷயம் பார்க்கிறோம். ஒன்று சினம், இன்னொன்னு பாவம். இங்க 2 விஷயம் இருக்கா? ஒண்ணு சினம் இருக்கு, இன்னொன்னு பாவம். இந்த சினம் உற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னாக்கா அங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, சினத்திலே 2 வகை சினம் இருக்கு. ஒரு வகை சினம் என்ன அப்படின்னாக்கா, நேர்மையாளரின் கோபம். நம்ம பார்க்கிறோம்ல, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த கோயில்ல வந்து வியாபாரிகள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வியாபார கூடமாக மாற்றும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, இது என் தந்தையின் இல்லம், இங்க வந்து நீங்க வந்து வியாபாரிகளை நீங்க இருக்க முடியாது சொல்லி சாட்டை எடுத்து விரட்டுறதை பார்க்கிறோம்.
அது வந்து நமக்கு எப்படிப்பட்ட சினமாக இருக்குது? இது ரைச்சியஸ் ஆங்கர், நேர்மையாளருடைய சினம். நேர்மையாளருடைய சினம், நேர்மையான சினம். இன்னொரு சினம் எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா, சாத்தான்ட்ட இருந்து வருது. நம்மள இமோஷன்ஸ், நம்ம ஃபீலிங்ஸ் இதுக்கு நம்ம அடிபணியும் போது, அந்த உணர்வுகளும், உணர்ச்சிகளும் நமக்கு என்ன பண்ணுது? ஒரு கோபத்துக்கு ஆளாக்குது நம்ம. கோபம். இந்த கோபம், சினம் யாருக்குரியதுன்னா சாத்தானுக்குரியது தான். எப்படிப்பட்ட கோபமா இருக்கு? நமக்கு கடவுள் கோபத்த குடுத்திருக்கிறாரு. கோபம் இல்லாம அவர் உருவாக்காம ஒண்ணுமே உருவாக்கல. ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அவர் உருவாக்காமல் ஒன்றுமே உருவாக்கல. சாத்தானாலலாம் ஒண்ணுமே உருவாக்க முடியாது. ஆண்டவர் தான் இத உருவாக்கினது. எமோஷன்ஸும் அவர் தான் குடுத்தாரு. ஃபீலிங்ஸும் அவர் தான் குடுத்தாரு. இந்த ஆங்கரும் நமக்கு அவர் தான் குடுத்துருக்காரு. ஆனா, அவர் கொடுத்ததன் நோக்கமே என்ன அப்படின்னாக்கா, ரைச்சியஸ் ஆங்கர், ஹோலி ஆங்கர், நேர்மையாளர் ஆங்கர், இந்த ஹோலி ஆங்கர் தான் நமக்கு கொடுத்திருக்காரு. கொடுத்த ஆங்கர் எதற்காக கொடுத்தார்ன்றதை சொல்றேன். அந்த கோபம் கொடுக்கப்பட்டது. ஆனா, அந்த கோபத்த கடவுள் கிரியேட் பண்ண எல்லாத்தையுமே சாத்தான் என்ன பண்ணுவானாக்கா, அதுல வந்து அத வந்து என்ன பண்ணுவானாக்கா, மாத்தி விடுவான். அன்பு அப்படின்னு இருக்கிற இடத்துல என்ன கொண்டு வந்தான்? அன்ப வந்து அ தூய்மையான அன்பாக கொடுத்த அன்ப வந்து அத வந்து அதே வந்து அந்த அன்ப வந்து அவன் மாற்றி விட்டான். எப்படிப்பட்ட அன்பா? வல்கர் அன்பா மாத்தி விட்டான். அப்போ அதேபோல கோபம் அப்படின்றது வந்து அவர் கொடுத்ததுக்கான நோக்கமே வேற. ஆனா, அந்த கோபத்த வந்து அவன் எப்படி மாற்றி விட்டான்? நம்ம எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ்னால வர கோபமா மாறி, கோபத்த வந்து எதன் மேல காட்டணுன்றதுக்காக அவரு அத உருவாக்கி தந்தாரோ, அத விட்டுட்டு மனிதர்கள் மீது காட்டுவதாக. மனிதர்கள் மீது நம்ம காட்டுகிற கோபம் அப்படின்றது தவறான ஒரு கோபம். அதுதான் தீங்கான கோபம். அதுதான் அடுத்தவரை அழிக்கும் கோபம். அ ஆனா, கடவுள் ஏன் அப்ப நமக்கு கோபத்த குடுத்தாரு? அப்படின்ற கேள்வி உங்க மனசுக்குள்ள வரும். அந்த கோபம் எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா, நான் தீமையை வெறுக்கிறதுக்கும், பாவத்தை வெறுக்கிறதுக்கும், சாத்தானின் வேலைத்தனத்தை வெறுக்கிறதுக்கும், அந்த கோபத்த பயன்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில நம்மள்ட்ட சில பேர் வந்து கோபப்பட்டு கோபத்த உருவாக்குறவங்களா இருப்பாங்க. இல்லாட்டி கோவப்பட்டு நம்மள்ட்ட வருவாங்க. அப்போ நம்ம பிலீவர்ஸா இருந்தா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப நடப்பவர்களா இருந்தா, உண்மை தெரிந்தவர்களா இருந்தா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கோபத்தோட வருகிற இந்த மனிதனாகட்டும், மனுஷியாகட்டும், இவங்க தாங்களா வரல. இவங்க இயக்கப்படுகிறார்கள். அவர்கள் சினத்துக்குள்ளாகி, அந்த சினத்தின் பிடியிலிருந்து நம்மகிட்ட வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம மனிதர்கள் மீது கோவப்பட மாட்டோம். யார இயக்குறாங்களோ, யாரால இந்த மனிதர்கள் இயக்கப்படுகிறார்களோ, அதன் மீது தான் நம்ம கோவப்படுவோம். இத தான் நம்ம செய்யணும். யாரால இயக்கப்பட்டு இந்த மனுஷன் என்ட்ட கோவமா வராங்க? அதுதான் நம்ம தெரிந்துக்கணும். இதுதான் அந்த டிசர்னிங் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நமக்கு ஆண்டவரிடம் வந்து பெற்றுக்கொண்ட ஞானம். அந்த அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் பிரித்து அறிந்து கொள்ளுகிற அந்த அந்த வல்லமை, ஆற்றல் இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த கோபமான அப்படிப்பட்ட ஒரு கோபத்துக்குள்ள நம்ம ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கோபம் நம்மள என்ன பண்ணும்னா, பாவத்துக்குள்ளாக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, "சினமுற்றாலும் பாவம்." இந்த சினமுற்றாலும் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பேசப்படுகின்ற சினம், நம்ம நேர்மையாளருக்குரிய அந்த ஹோலி ஆங்கர் தான் நமக்கு பற்றி தான் கூறப்பட்டிருக்கு. ஹோலி ஆங்கர். ஹோலி ஆங்கர் இருந்தா, அங்க நம்ம பாவம் செய்ய மாட்டோம். when it is holy anger, நியாயமான கோபம், அங்க அந்த கோபம் வந்து நம்ம பாவத்துக்குள்ளாக்காது. ஆனா எது பாவத்துக்குள்ளாக்கும்? எமோஷனலா, ஃபீலிங்ஸ்னால நமக்கு இருக்கிற கோபம் என்ன பண்ணும்? நமக்கு பாவம் செய்ய வைக்கும். ஆனா நம்ம நம்மகிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது? நான் அப்படிப்பட்ட கோபத்தையும் நான் வந்து கோபமும் நான் வந்து படக்கூடாது. அந்த கோபத்த நான் வெறுக்கணும். அந்த பாவத்தையும் நான் வெறுக்கணும். நான் பாவத்தை வெறுத்தல் பாவத்தின் மூலமாக தானே எல்லா அநியாயமும் உள்ள வந்தது. நான் பாவத்தை வெறுத்தால், பாவத்தில் விழாம இருந்தா, பாவத்துக்கான இஷ்டம் எனக்கு வராம, அந்த இச்சை எனக்கு வராம இருந்தா, அங்க எனக்கு எனக்கு எந்த ஒரு தீமையும் எனக்குள்ளாக வராது. எந்த ஒரு தீமையும் வாழ்க்கைக்குள்ள வராது. இல்லையா? சினமுற்றாலும். ஸோ, எப்படிப்பட்ட சினம் நான் படிக்க போறோம் அப்படின்னாக்கா, ஹோலி ஆங்கர். சரி, இந்த ஹோலி ஆங்கர் வந்து குடுத்திருக்காரே ஆண்டவர். அது எதற்காக குடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, நோயைக் கண்டு சினமுறுங்கள். பாவத்தைக் கண்டு சினமுறுங்கள். சாத்தானின் அழகையின் அக்கிரமங்களைக் கண்டு சினமுறுங்கள். எதிர்த்து வரும் ஆவிகளைக் கண்டு சினமுறுங்கள்.
அதால் இயக்குகிறது இல்லையா, அந்த இயக்கம், மற்றவங்களை இயக்கி நமக்கு எதிராக வர வைக்கிறது, அந்த இயக்குறது இல்லையா, அந்த ஆக்ஷன், அதற்காக அது மேல சினம் கொள்ளுங்கள். இதுதான், இதற்காக தான் நமக்கு கோபம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோபத்தை எடுத்து பிறர் மீது, நம்ம மற்றவர்கள் மீது, மனிதர்கள் மீது நம்ம அதை செலுத்தி நம்ம அந்த கோபத்தை வந்து பாவம் செய்வதற்கு ஏதுவாக மாற்றி விடுகிறோம். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சிட்டு இருக்கோம், கோபம்ன்றது ஹோலி ஆங்கர், எனக்கு ஆண்டவர் கோபத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா எதற்காக கோபத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னாக்கா, எனக்கு வர இந்த சிச்சுவேஷன்ஸ்ல, இந்த சிச்சுவேஷன் ஏன் இப்படி நடந்திருக்கு, இந்த சிச்சுவேஷன் இப்படி நடக்கிறதுக்கு காரணமானது எது, அதன் மீது நான் கோபப்படணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து உங்களை எதிர்த்து ஒருத்தவங்க வராங்க, கோபத்தோட வராங்க அப்படின்னா, அவங்க கோபத்தோட வர காரணத்துக்கு அவங்களுக்கு ஏன் அந்த கோபம் வந்தது, அவங்க எதனால நம்ம கிட்ட நன்றாக நடந்து கொண்டதான் எனக்கு இவ்வளவு கோபப்படுறாங்க அப்படின்றத அறியும் போது, அவங்க எதற்கு செவி சாய்ச்சிருக்காங்க, அவங்க எதனால உந்தப்பட்டு வந்திருக்காங்க, எதற்கு அடிமையாகி நம்மளை எதிர்த்து வராங்கன்னு தெரியும் போது, எது அவர்களை இயக்குகிறதோ அதை நம்ம வந்து நம்ம ஹோலி ஆங்கறனால அதை நம்ம வந்து ரிபியூக் பண்ணலாம், அதை வந்து காஸ்ட் அவுட் பண்ணலாம், அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம கடவுள் இயேசு நாமத்தினால அதை கட்டலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க நான் இதை படிக்கும்போது நான் யோசித்தேன், சினமுற்றாலும் பாவம் செய்ய பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தண்ணியட்டும் அப்படின்னா, அப்போ அந்த சினம், இந்த சாதாரணமா நமக்கு வர அந்த கோபமானது பொழுது சாயிற வரைக்கும் அந்த சினம் நம்மள்ட்ட இருக்கலாமா? இல்ல, இல்ல. அந்த சினமே நமக்கு வேணாம். இதுதான் நீங்க வந்து யாக்கோபுல கூட பாப்பீங்க, கேட்பதுல வந்து வேகமா இருங்க, சினம் கொள்ளுதல் தாமதமா இருங்க. விவிலியத்துல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சினம் கொள்ளாதீர்கள், சினம் கொள்ளுதல் தாமதம். ஏன் அந்த சினம் நமக்கு சரியானது இல்ல? அந்த சினமானது நம்மளை அழிக்கத்தக்கதாக இருக்குது, சினமானது பகையை கொண்டு வரதாக இருக்குது, அந்த சினமானது ஒருவர் மேல ஒருவர் வந்து கசப்பை கொண்டு வருவதாக இருக்குது. இல்ல, சினம் அப்படிப்பட்ட சினம் நமக்கு ஆகாது. அந்த சினம் நம்மளை பாவம் செய்ய தூண்டுவதாக இருக்கிறது. பொழுது சாய்வதற்குள் அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இந்த சினம் நான் சொல்லி கொண்டு வந்த சினம் வந்து ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ்ல வர்றது, அழிக்கக்கூடியது, பாவம் செய்யக்கூடியது. வசனம் சொல்றது பாவம் செய்யாததாக இருக்குன்னா ரைச்சியஸ்னஸ், த ஆங்கர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், த ஹோலி ஆங்கர், அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த தூய கோபம். அதனால அதுல வந்து நான் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா ஹோலியாங்க, நியாயமானாங்க. நாங்க என்ன பண்றேன், நான் நோய்பட்டிருக்கிறத, அந்த நோயை கண்டு நான் சினமுறுகிறேன். ஏன் நோயை கண்டு நான் சினமுறுகிறேன்? இந்த கேள்வி உங்களுக்கு வரணும். ஏன் நான் நோயை பார்த்து நோய் வந்துருச்சு. இப்ப நிறைய பேருக்கு வந்து புரியாது. நிறைய பேர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னாக்கா, இது வந்து இந்த 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 காலத்துல அந்த நோய் வரதான் செய்யும், இந்த கிளைமேட்ல இந்த நோய் வரதான் செய்யும், இந்த இந்த காரணங்களால இந்த நோய் வரதானே செய்யும் அப்படின்ற அளவுக்கு மனிதர்கள் அதுக்குள்ளாக ஊறி போயிருக்காங்க. ஏன்னா நான் சொன்னேன், நம்ம எல்லாருமே நிறைய அந்த டிசப்ஷன்ஸ்குள்ள போறோம், சாத்தான் கொடுக்குற பொய்ய நம்புறோம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சாத்தான் வந்து எப்படி எல்லாரையும் தயார் பண்ணி வச்சிருக்கான்னா, இந்த வின்டர் சீசன் வந்தா இந்த நோய் வரும், சம்மர் சீசன் வந்தா இந்த நோய் வரும், இதை இப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த நோய் வரும், இந்த வயசுல இந்த நோய் வரும், இது இப்படி வந்துதான் ஆகும். ஒரு நியதி, ஒரு சயின்ஸ் உனக்கு கிரியேட் பண்ணி வச்சு அதை நம்பி அதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓ, வின்டர் சீசன் வரப்போது, லெட் மீ டேக் ஆல் த மெடிசன்ஸ் நவ் அப்படின்னு. ஒரு டிராவல்கே போறீங்க அப்படின்னா, ஐயோ நாங்க டிராவல் பண்ண போறோம், அங்க ரொம்ப குளிரா இருக்கும், நான் அதுக்கான என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கொள்ளணுமோ, என்ன எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கணுமோ அதை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறதே, நம்ம அதை நம்பி 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 வாழ்ந்துட்டோம், அந்த டிசப்ஷனுக்குள்ளாக போயிட்டோம் அப்படின்றதான். நம்மளால ஆண்டவர் எனக்கு வந்து எல்லா நோய்களையும் எடுத்துட்டாரு. ஆண்டவர் வந்து சிலுவையில வந்து என்ன எல்லா பேர் சொல்ல முடியாத, தெரியாத எல்லா நோயும் எடுத்துட்டாரு. அப்ப அந்த நோய் அப்படின்னுன்றது இல்ல. அந்த நோய் என்னை தாக்க முடியாது. ஏன் என்னை தாக்க முடியாது? ஒரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. நோய் என்னை தாக்க முடியாதுன்ற எண்ணத்தையே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இதுல ஊறி போயிட்டோம். அது எப்படி நோய் தாக்க முடியாதுன்ற கேள்விதான் வரும். ஏன் நோய் தாக்க முடியாதுன்னு நினைச்சா நோய் தாக்கத்தான் செய்யும். ஏன் நோய் தாக்க முடியாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, நானும் நீங்களும் எப்போ நம்ம 100% எனக்குள்ளாக இருக்கும் ஆண்டவர், என்னுடைய உடல் தூய ஆவியானவரின் ஆலயமாக இருக்கு, எனக்குள்ள தூய ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கார், கடவுளே எனக்குள்ள வாழ்ந்திருக்கான்ற நான் எப்போ வந்து நான் 100% அதை நான் வந்து அதை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கணும், அதை ரினியூ பண்ணியிருக்கணும் என் மைண்டில்.
அதை ரினியூ பண்ணியிருந்தாக்கா எனக்கு அந்த எந்த நோயும் வராதுன்ற தைரியம் வரும். ஏன்னா எனக்குள்ளாக ஆண்டவர் இருக்காரு, என்னுடைய ஆவியில எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் எனக்குள்ளாக இருக்கும், எனக்கு எப்படி நோய் வரும்ன்ற எண்ணம் நமக்கு வரும். ஆனா அந்த எண்ணம் வராமல் போறதுக்கான காரணம் அந்த மைண்ட் இன்னும் ரினியூ ஆகல. அந்த உண்மை தெரிஞ்சிருந்தாலும் அது அது முழுமையாக 100% எடுத்துக்கல. அது எதுல ஊறி போயிருக்குன்னா, இதுவரைக்கும் கேட்டு பழகி வாழ்ந்து படித்து அனுபவித்து மற்றவர்கள் அனுபவங்களை வைத்து எல்லாம் வச்சு என்ன பண்ணுது, நோய் வரதான் செய்யும், நோய் வராம எப்படி போகும், நோய் வந்து தான் வயதாகி தான் சாவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள அப்படியே என்ன சொல்றது, நல்ல உள்ள வந்து ஆணி, பச்சை மரத்துல ஆணி இறக்குனா இறங்கும்னு சொல்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இறங்கி இருக்கு. அப்போ நம்ம எதை நம்பிக்கொண்டு இருக்கோம்னா, ஆண்டவருடைய வார்த்தையை விட இதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கோம். இதெல்லாம் மாற்றி, இதெல்லாம் நம்ம இப்ப பெற்றுக்கொண்டு இருக்கோம்ல. இப்படிப்பட்ட தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், அந்த பிலீஃப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, அத மாற்றி அமைக்கணும். அத மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வர உண்மைய நான் கிரகிச்சு, கிரகிச்சு என் மனத நான் வந்து ரினியூ பண்ணினால் மட்டும் தான் என்னால, உங்களால எந்த நோயும் நம்மள தாக்காது. எந்த நோய்க்கு நமக்கு இடம் இல்ல. அது வர்றதுக்கு அதுக்கு அதிகாரமே இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆனா, அந்த மனது புதுப்பிக்கப்படாதனால, இது நோய் மட்டும் இல்ல. இன்னும் ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்கள நம்ம காணும்போது, இது எல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில இருக்கும். இதெல்லாம் சாத்தியம் தானே! இதெல்லாம் தானே இப்படிதானே அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு. இவங்க வாழ்க்கையில நடந்துச்சு. இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து அ அ அத அப்படியே உள்ள வந்து நம்ம அத மனதுக்குள்ளாக அத ஒரு படமாக்கி அத வந்து பதிய வச்சிருப்போம். எப்படி ஒரு அ ஒரு போர்ட்ல பிளாக் போர்ட்ல வந்து ஒரு பாடம் எழுதப்பட்டாயிருச்சு. அத மறுபடியும் அழிச்சிட்டு புதிதா எழுதணும். அதுபோல தான் நம்ம மனதுல பதிய வச்ச எல்லா பொய்களையும், டிசெப்ஷன்ஸையும் நம்ம அழிச்சிட்டு, வார்த்தையினால நம்ம புதிதாக எழுத ஆரம்பிக்கணும். வார்த்தையில வைக்கிற நம்பிக்கையினால நம்மளுடைய மனதுல வந்து புதிதாக அந்த வார்த்தைக்கு ஏற்ப எழுத ஆரம்பிக்கும்பொழுது, நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரத பார்ப்போம். அதனால தான் இந்த சினம் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறது, அந்த ரைச்சியஸ் ஆங்கர், அந்த ஹோலி ஆங்கர்ன்றது, அந்த நோயின்றது நமக்கு வரவே கூடாது. ஆண்டவர் எடுத்துக்கிட்டார்ன்ற சத்தியத்த நான் உணரும்போது, அந்த அப்ப இந்த நோய்க்கு எப்படி என் மேல வந்து இருக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு? இது என் மேல இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லையே! இந்த நோய் என்ன வந்து ஆ அ என்ன பண்றது? என்ன அழிக்கிறதுக்கு இதுக்கு அதிகாரம் இல்லையேன்ற உண்மை எனக்கு தெரியும்போது, இந்த ஹோலி ஆங்கர்னால நான் அத ரிபியூக் பண்ண முடியும். அத விரட்ட முடியும். அத சொல்ல முடியும். யூ ஹேவ் நோ பவர் ஓவர் மீ. உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என் மேல இருக்கிறதுக்கு. ஏன்னா, நான் என்னுடைய உடலானது ஆலயமாக இருக்கிறது. ஆவியானவர் ஆலயமாக இருக்கிறது. எனக்குள்ளாக ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் ஆவியில ஒரு பகுதி, ஆவியில நான் வந்து நான் அதாவது நான் என்னில் ஆவியில நான் வந்து ஒரு பகுதி கடவுளாக ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கேன். ஆவி, ஆத்துமா, உடல். அந்த ஆவியில நான் முழுமையாக கடவுளால நிரப்பப்பட்டிருக்கேன். அப்ப இது எப்படி எனக்கு வரலான்றது நம்மளால எதிர்த்து நிற்க முடியும். அழகைக்கு இடம் கொடாதீர்கள். அதுதான் அது தொடர்ந்து வர வசனம். அழகைக்கு இடம் கொடாதீர்கள். அப்ப அந்த இடம் கொடாமல் இருக்கிறது அந்த அழகை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய இடத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அது ஒரு விஷயம் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். நம்மளுடைய அனுமதி இல்லாம சாத்தானால நம்ம வாழ்க்கைக்குள்ள வரவே முடியாது. நம்மளுடைய அனுமதி இல்லாம திருப்பி சொல்றேன். சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையில நுழையறக்கு முடியவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அ அ அதால அது 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 வரக்கான அது வரவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நான் அனுமதிக்கிறேன். நீங்க அனுமதிக்கிறீங்க. எப்படி அனுமதிக்கிறோம்? எண்ணங்கள் மூலமா அனுமதிக்கிறோம். இந்த மாரி பொய்கள நம்ம நம்பி அனுமதிக்கிறோம். நெறைய காரியங்கள நம்ம நம்பி அனுமதிக்கிறோம். நம்ம பேசுகிற வார்த்தைகள் மூலமா அத அனுமதிக்கிறோம். நம்ம கேட்கிற செய்திகள் மூலமா அந்த செய்திய நம்ப ஆரம்பிக்கும்போது அனுமதிக்கிறோம். எல்லா பொய்களையும், எல்லா டிசெப்ஷன்ஸும் அனுமதிக்கிறோம். அது நம்ம கூடவே இருந்து நெறைய டிசெப்ஷன் குடுத்து வாழ்ந்துட்டே இருக்கு. எப்படி இவங்கள எந்த நேரத்துல இவங்கள விழுங்கலாம்? சிங்கத்தை போல அப்படியே கர்ஜித்து எப்படி நம்ம யாரை விழுங்கலாம்னு அலைஞ்சிட்டு இருக்கு. ஏன் யாரை விழுங்க? எப்போ இவங்க இந்த டிசெப்ஷன்ல விழுவாங்க? எப்போ இவங்கள வந்து ஏமாத்தி இவங்க வாழ்க்கைய அழிக்கலாம்? ஏன்னா, அதோட குறிக்கோளே
அழிக்கிறது மட்டும்தான். திருடவும் கொல்லவும் அழிக்கணும், அது மட்டும்தான் அதோட எய்ம். அதோட டார்கெட்டே அதான். அதுக்கு அதை தான் அதை அச்சீவ் பண்ணணும்னு பார்க்குது. அதே ஒரே ட்ரிக் தான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அதில் நம்ம எப்படி விழுந்துடுறோம், எப்படி நம்மளையும் அறியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம எண்ணங்கள் மூலமாக, பேசுகிற வார்த்தைகள் மூலமாக, நம்ம பார்க்குற காரியங்கள் மூலமாக நம்ம அதை அனுமதிச்சிடுறோம். அதை அனுமதிக்கும் போது அது உள்ளே வந்துடுது, அது ஆக்கியபை பண்ணிக்குது. இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நான் எதையெல்லாம் எதிர்த்து நான் இந்த ஹோலி ஆங்கரை நான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நான் எவ்வளவு பொய்களை நான் நம்பியிருக்கிறேன், எவ்வளோ டிசப்ஷன்ஸை நான் அனுமதிச்சிருக்கேன், அதனால சாத்தான் வாழ்க்கையில என்னென்ன அக்கிரமங்கள் பண்ணியிருக்கான்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இதை அழிக்கிறதுக்கு, இதை கட்டுறதுக்கு, இதை காஸ்ட் அவுட் பண்றதுக்கு தான் ஆண்டவர் சினத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த ஹோலி ஆங்கரை கொடுத்திருக்காரு. அந்த ஹோலி ஆங்கரை வச்சு நான் என்ன பண்ண போறேன், சாத்தானின் கிரியைகளை நான் கட்ட முடியும். நீங்க கேட்கலாம், அது எப்படி? பழைய ஏற்பாட்டுக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனால் நம்ம அவருடைய தூய ஆவியானவர் பெற்றிருக்க நமக்கு அந்த அத்தாரிட்டி ஆதாம் இழந்து போயிட்டான். ஆதாம் கொடுத்தது அவன் இழந்து போயிட்டான். மனிதனுக்கு தான் அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுத்தாரு. மனிதனுக்கு தான் அவர் அந்த வல்லமையை கொடுத்தாரு, பவரை கொடுத்தாரு, அதிகாரத்தை கொடுத்தாரு. அதை எல்லாமே அவன் என்ன பண்ணான், சாத்தான்கிட்ட கொடுத்துட்டான், ஏமாந்து போயிட்டான். அதையெல்லாம் மறுபடியும் இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று கொடுத்துட்டாரு. நமக்கு இன்னைக்கு சிலுவை மரணத்தினால அவர் மரித்து உயிர்த்து நமக்கு அதை பெற்று கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம பெற்று கொண்டவர்களா இருக்கோம். நமக்கிட்ட இருக்கு, அந்த அத்தாரிட்டி இருக்கு, அந்த வல்லமை இருக்கு, ஆற்றல் இருக்கு. ஆனா அதை நம்ம பயன்படுத்தணும்னே தெரியாம இருக்கிறோம். அதை எப்படி பயன்படுத்தணும் தெரியல, எதற்கு பயன்படுத்தணும் தெரியாம நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வல்லமை, அந்த ஆற்றலை, இதோ இந்த ஹோலி ஆங்கறனால நீங்க அதை அது மேல கோபப்படுங்க, இந்த நோயின் மீது கோபப்படுங்க, இந்த உங்களை எதிர்த்து வருகிற அந்த சாத்தானின் கிரியை மீது கோபப்படுங்க, அந்த சாத்தான அந்த ஸ்பிரிட்டை கட்டி அப்புறப்படுத்துங்க, இயேசு கிறிஸ்துவின் காலின் கீழே போடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம புரிந்து கொள்ளாம இருக்கிறோம். புரிந்து கொள்ளாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய நேரங்கள்ல கோபப்பட்டு இருக்கோம், மற்றவங்கள்ட்ட மனிதர்கள் மீது கோபப்பட்டு இருக்கோம், தேவையற்றது மீது கோபப்பட்டு இருக்கோம். கோபப்பட்டு என்ன பண்றோம், அந்த கோபத்தின் உந்துதனால பல பாவங்களை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், இந்த சினம் நான் பேசுற ஹோலி சினம், ஹோலி ஆங்கர் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும்னு சொல்லும்போது நம்ம நினைச்சுக்குவோம், இதை மேலோட்டமா நீங்க வாசிச்சீங்கன்னா சாதாரண, அதான் நம்ம மற்றவர்கள் மேல கோவப்படுறது பாவத்துக்குரிய சினம், அப்படிதான். இந்த வசனத்தை எடுத்து படிக்கும்போது எல்லாருமே எப்படி எடுத்துக்கோங்கன்னா, இந்த பாவத்துக்குரிய சினம், ஓ அப்பதான் கோபத்தை ஆண்டவரே அனுமதிச்சிட்டாரு, நைட் ஆகிறதுக்கு முன்னால உங்க கோபம் தணிஞ்சிட்டோம், பாவம் செய்யாதீங்க, ஆனா கோபப்பட்டு இருக்கான்னு அவர் அனுமதி கொடுத்துட்டாருன்ற மாதிரி இருக்கும். இல்ல, அது இல்ல இதோட அர்த்தம். அந்த கோபமானது எப்படிப்பட்ட கோபம், ஹோலி ஆங்கர், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும்னா, இன்னைக்கு நான் இந்த நைட் ஆகிறதுக்கு முன்பாகவே இதோ அந்த ஸ்ட்ரைஃபை கொண்டு வந்திருந்த அந்த சாத்தான, இதோ வாழ்க்கையை அழிக்க கொண்டு வந்திருந்த அதை செய்திருக்க செயல்பாடுகளை, இதோ என்கிட்ட இருந்து திருட வந்திருக்கிற அந்த சாத்தான நான் பொழுது சாய்வதற்குள் நான் என்ன பண்ணிருக்கணும், அதை விரட்டி அடிச்சிருக்கணும். பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும், அந்த ஹோலி ஆங்கரை யூஸ் பண்ணுங்க. இதை இன்னொரு நாளைக்கு வைக்காதீங்க. நம்ம என்ன நினைப்போம், ஒரு யூஸ்வலாவே என்ன நினைப்போம், இன்னொரு நாள் இது நடக்கும், இன்னும் காலம் கடந்து இது நடக்கும், அந்த நாள் பார்த்துக்கலாம். இல்ல, விசுவாசம்ன்றது நவ், இன்னொரு நாள் கிடையாது. நான் விசுவாசத்தில் செயல்படுகிறேன் அப்படின்னா இட் இஸ் நவ், திஸ் மோமெண்ட். அதனால்தான் சினமுற்றாலும் பாவம் செய்யாதங்க, இது பாவம் செய்யாத சினம் தான். பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும்னா, இந்த சினம் எப்படிப்பட்ட சினமாக்க, நான் எதை, இஃப் ஐம் கோயிங் டு ஃபைட் அ ஸ்பிரிச்சுவல் வார், அந்த நோயை விரட்டுறதுக்கான நான் அந்த ஸ்பிரிச்சுவல் வார், நான் அதோட போராடுறேன், அதை சண்டை போடுறேன், அதை கட்டுறேன், அதை காஸ்ட் அவுட் பண்றேன்னா, லெட் இட் ஹேப்பன் பிஃபோர் நைட். இன்னைக்குள்ளாக இந்த நேரத்துல நீங்க ஆரம்பிங்க, இப்பவுமே முடிங்கன்றதான் அர்த்தம். ஏன்னா அழகைக்கு இடம் கொடாதீங்க, அதை அலோவ் பண்ணாதீங்க. அழகைக்கு இடம் கொடாதீர்கள். நம்ம என்ன பண்றோம், when you give time, அது இன்னும் நமக்கு தாட்ஸை கொடுக்கும். அது இன்னும் என்ன பண்ண, நம்ம கிட்ட இருந்து எப்படி நம்மளை டிசீவ் பண்ணணும்னு பார்க்கும். அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. அதுக்கு இடமே கொடுக்காத வர ஐ ஹாவ் டு பைண்ட் அண்ட் ஐ காஸ்ட் அவுட். எதை, அந்த தீய ஆவிகளை, அந்த டிமானிக் வேலைகளை நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு பைண்ட் அண்ட் காஸ்ட் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். சமாதானத்தை குலைக்குதா,
உங்களுக்குள்ள சண்டை சச்சரவை கொண்டு வருதா, பிரச்சனைகளை கொண்டு வருதா, அலசி ஆராய்ந்து பாருங்க. இதுதான் காரணம். இத கொண்டு வர அங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அவநம்பிக்கையை கொண்டு வருதா, உங்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வருதா, ஒரு கவலையை கொண்டு வருதா, அந்த ஆவிகளை கட்டுங்க. அதை என்ன பண்ணுங்க, அதுக்கு அதுக்கு இடம் கொடாதீங்க. அந்த ஆவிகளை கட்டி கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழாக போடுங்க. அதை கட்டி விரட்டுங்க. கரெக்டா எது எது எனக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருதுன்னு அதை வந்து டிசர்ன் பண்ணுங்க. அந்த discernment will help us to bind and cast out. Praise God. Thank you, Jesus. Hallelujah. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, பயன்படுத்துங்க. நம்ம வந்து அஞ்சாமல், கவலைப்படாமல், அவர் கொடுத்திருக்கிற ஆற்றலால வல்லமையால நம்மளை செயல்படுத்த அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம வந்து மார்க் 11:24 என்ன பார்க்குறோம்? மாறிட்டா அது போடுங்களேன். மார்க் 11:24 நம்ம என்ன பார்க்குறோம் அந்த இடத்துல? அந்த மரத்துக்கிட்ட பேசுங்கன்னு சொல்லும்போது, அந்த மரத்துக்கிட்ட பேசுங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? நீங்க செயல்படுங்கன்றதான் அவர் சொல்றாரு. நம்ம செயல்படுத்த வேண்டியதுதான் சொல்றாரு. இல்லைன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன், இல்ல 23 சாரி. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடல் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவரே நடக்கும். இந்த 23வது வசனம் நமக்கு என்ன சொல்லுது? நமக்கு மனசுல சந்தேகமே இல்லாம நீங்க பேசுங்கன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரு? யூ ஆக்ட். நீங்க செய்யுங்க. யூ ஹாவ் டு டூ திஸ். நீங்க தான் செய்யணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த அதிகாரத்தை சொல்லி கொடுக்குறாரு. நீங்க அந்த மலைக்கிட்ட பேசுங்க அப்படின்னாக்கா, அந்த பிரச்சனை கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்மள செய்ய சொல்றாரு. அப்போ அந்த அதிகாரத்தை நம்மள்ட்ட கொடுத்து, அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. நம்மள்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? என்ன ஒரு காரணமா இருந்தாலும், ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும். ஆண்டவரே நீங்க செய்யுங்க. ஆண்டவரே இத உங்களால மட்டும் தான் முடியும். நீங்க தான் இத செய்யணும். அப்படின்னு நம்ம கைய கட்டிட்டு இருப்போம். இல்ல அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே, நான் உங்களுக்கு அதிகாரத்த குடுத்திருக்கேன். நான் விசுவசிக்கிறேனா, அவர விசுவசிக்கிறேனா, அந்த விசுவாசம் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, அதிகாரத்த கொடுத்திருக்காருன்றத தெரிஞ்சுக்கிறேன். அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரமா இருக்குன்னா, மலைய பார்த்தே பேசு. அந்த மலைன்றது என்ன பிரச்சனை? அத பார்த்தே பேசு. நான் பேசும் பொழுது, அந்த அந்த நான் அந்த தீய ஆவிகள் வந்து ஒரு நோயை கொண்டு வரும். அதை நான் கட்டும் பொழுது, அந்த தீய ஆவிகள் பிரச்சனையை கொண்டு வரும். அதை கட்டும்போது நான் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ எனக்கு தெரியுது, நான் ஆண்டவருக்கு உரியவள். அவர் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. நான் வந்து தனியா செயல்படல வேற. அவர் என்ன பண்ண எனக்குள்ளாக இருந்து செயலாற்றும் அந்த தூய ஆவியான நமக்குள்ளாக இருந்து வல்லமையோடு செயல்பட்டுட்டு இருக்காரு. வசனம் பார்த்தோம்ல, நமக்குள்ளாக இருந்து செயலாற்றும் தூய ஆவியானவர் நம்மோடு சேர்ந்து செயலாற்றுகிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? அந்த உண்மையை நம்ம வந்து உணர்ந்து கொண்டவர்களா இருக்கணும். நம்ம அந்த இரத்தப்போக்கு உள்ள பெண்ணை பார்க்கிறோம். 12 வருஷம் இரத்தப்போக்குள்ள அவளோட டிட்டர்மினேஷன் எப்படி இருந்தது? அவ காதால செய்தியை கேட்டா, அவ சரி நான் அவருடைய ஆடைய தொட்டாலே நான் சுகம் பெற்றுக் கொள்வேன் அப்படின்னு அந்த டிட்டர்மினேஷன் வந்தது. அந்த டிட்டர்மினேஷனோட தனக்கே சொல்லிக்கணும், நான் அவர் ஆடைய தொட்டா, அவர் ஆடைய தொட்டா, அவர் ஆடைய தொட்டா, போய் தொட்டா, அந்த இடத்துல அந்த வல்லமை அவளுக்குள்ள பாயறத அவ பார்க்கிறா. இதே டிட்டர்மினேஷன் நமக்கு இருக்கணும். அந்த பெண்ணுக்கு 12 வருஷம் ரத்தப்போக்குள்ள பெண்ணுக்கு, அந்த பெண்ணு நோய்வாய்ப்பட்டு எல்லாத்தையும் இழந்தவளாக அந்த இடத்துல அவ அவ அப்படி வந்திருக்கான்னு தெரிஞ்சாலே கல்லெடுத்து அடிக்கக்கூடிய அப்படி ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய அந்த அந்த டிட்டர்மினேஷனை விடல. நான் இவருடைய ஆடைய தொட்டா நான் குணம் பெற்றுக் கொள்வேன் அப்படின்ற ஒரு உறுதியோட இருக்கிறது போல, இதோ எனக்கும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். நான் இன்னைக்கு இந்த மலையை நோக்கி இந்த மலையை பார்த்து பேசினா இது நடக்கும். அது பெயர்ந்த கடல் விழும் சொல்லியிருக்காரு. இது நடக்கும். இந்த மலையை பார்த்து நான் பேச முடியும் அப்படின்ற டிட்டர்மினேஷன் நமக்கு வரணும். நம்ம இதெல்லாமே விவிலியத்துல பாக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சதோட நிறுத்திக்கிறோம். இது நம்ம தெரிஞ்சதோட நிறுத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம வேணா நம்ம அறிவை வளர்த்துக்கலாம். இதெல்லாம் தெரியும், எனக்கு பைபிள்ல இது தெரியும், எனக்கு அது தெரியும், நம்ம அறிவை வளர்த்துக்கலாம். இல்ல, விவிலியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு வாழ்க்கையாக மாற்றுவதற்காக தான். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்காருன்னா, இதெல்லாம் நானும் நீங்களும் அனுபவிக்கிறதுக்கு தான். இதை தெரிந்து கொள்வதற்கு தான். அதுவும் அவர் என்ன சொல்ற, நான் வல்லமையோட உனக்குள்ள இருந்து செயல்படுறேன்னு சொல்றாரு. அவர் நமக்கு எல்லாவற்றையுமே வெளிப்படுத்திட்டே இருக்காரு. நான் இருக்கிறேன் உன்னோட, நான் இருக்கிறேன் உன்னோட, நான் இருக்கிறேன். நம்ம என்ன பண்ணணும்? அந்த அந்த ரெவலேஷன் நாலேஜ் நமக்கு வேணும்.
புரிந்து கொள்ளணும். எதற்காக இந்த நடந்திருக்கு. யோவான்ல 14 12வது வசனம் சொல்லுது. யோவான் புத்தகத்துல பாருங்க ரைட்டா, 14 12வது வசனம் என்ன சொல்றது நமக்கு? நான் இந்த வர வாசிக்கிறேன். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். இயேசு கிறிஸ்து டைரக்டா நமக்கு சொல்றாரு, நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை, என்ன நம்புனீங்கன்னா, என்ன விசுவசிச்சீங்கன்னா நீங்களும் செய்வீங்க. அவர் என்ன செய்தாரு? நோயாளிகளை குணமாக்குறத பார்த்தோம், சாத்தானை விரட்டுறத பார்த்தோம், கடல்ல அலை அப்படி அலகழிக்கும் போது அதட்ட பேசி அதை அதட்டி நிறுத்துறத பார்த்தோம். அற்புதங்கள் அதிசயங்களை அவர் செய்துட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் செய்து நமக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என் மீது நம்பிக்கை கொண்டு, என் மீது நம்பிக்கை கொண்டு கொள்பவர் எல்லாருமே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவனும் இதை செய்வார், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். அதை விட பெரிய காரியங்களை உங்களால செய்ய முடியும். அவரே நமக்கு அந்த வாக்கு கொடுப்பார். மத்தேயு புத்தகத்துல நம்ம பாக்குறோம், சீடர்களை கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாருனாக்கா, அதிகாரத்தை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நல்லா தெரிஞ்சுக்கணும். இத நம்ம ஹவு கேன் ஐ டூ இட், எப்படி 10:8 மாதிரிட்டா, மத்தேயுல 10:8. நம்ம எப்படி செய்யறது? நமக்கு எங்க அதிகாரம் இருக்கும்? என்னால எப்படி முடியும்? ஹவு கேன் ஐ டூ இட்? இல்ல, இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம வி ஹாவ் டு நோ, ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்காரு, என்ன சொல்றாரு, நம்ம எதை பெற்றுக்கொண்டு எப்படி நம்ம வாழணும், இதெல்லாம் நம்ம தெரியணும். பாருங்களேன், இந்த வசனம் பாருங்களேன், சீடர்கள்ட்ட சொல்றோம், நலம் கொண்டவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குகிறீர்கள். நலம் கொண்டவர்களை குணமாக்குங்கள். மறுபடியும் என்ன சொல்ற? நீங்க செய்யுங்க, யூ டூ இட். சோ விசுவாசத்தின் பலனாக, நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தின் பலனாக எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த அத்தாரிட்டி, ஐ கேன் டேக் அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரம். என்ன அதிகாரம்? அந்த வல்லமை, ஆற்றல் என்ன? நலம் கொண்டவர்களை குணமாக்க முடியும். டாக்டர்ஸ் தான் குணமாக்குவாங்க இல்லையா, டாக்டர்ஸ்க்கு படிச்சாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிச்சா உன்னால குணமாக்க முடியுன்றாரு. நீ என்ன விசுவாசினா நான் உனக்கு அதிகாரம் தரேன், நீ குணமாக்கு அப்படின்றாரு. அப்போ அந்த டாக்டர்ஸ் குணமாக்குறாங்க. நான் டாக்டர்ஸ் இல்ல சொல்ல, டாக்டர்ஸ் குணமாக்குறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க மருந்து கொடுக்குறாங்க, குணமாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் நலம் குன்றியவரை குணமாக்குங்கன்னா, அந்த வார்த்தையினால குணமாக்க முடியும். அங்க அற்புதங்கள் நடக்கும், அந்த ஹீலிங் பவர் ஒர்க் ஆகும். நீங்க நம்புனீங்கன்னா நீங்க போய் குணமாக்குங்கன்னு சொல்றாரு. அதனால்தான் அந்த சீடர்கள் சொல்றதை இன்னைக்கு நமக்கும், நலம் குன்றியவர்கள் குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே கொடுங்கள். அப்ப எல்லாம் உங்களால செய்ய முடியும். அதற்கான வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ செய்த அதே ஆவியான, தூய ஆவியான நமக்குள்ளா இருக்க அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கு. நீங்க செயல்படுத்த முடியும், இஃப் யூ பிலீவ் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி நம்ம திருத்தூதர் பணியில பார்ப்போம். ஆஹ் ஜேம்ஸ் ஜானும் இல்லையா, திருத்தூதர் பணியில அவங்க என்ன பாக்குறாங்க, அந்த பேதுரும் யோவானும் அந்த கோவிலுக்கு போவாங்க. 3வது அதிகாரத்துல போவாங்க. அங்க பிறவியில இருந்தே மூணுல பாருங்க மரிட்டா, 3rd சாப்டர். அவங்க அங்க போகும்போது கோயிலுக்கு சென்று கொண்டிருக்க பேதுரும் யோவானையும் கண்டு ஒருத்தர் பிச்சை கேட்கிறார். அவர் பிறவியிலேயே ஊனமுற்றவரா இருக்காரு. அவரால் எழுந்துனாங்க, பிறவியிலேயே பிறக்கும் போதே ஊனமுற்றவரா இருக்காரு. அவர் இவங்களை பார்த்து பிச்சை கேட்கிறாரு. அப்ப பேதுரும் யோவானும், இதுதான் இங்க முக்கியமான ஒன்று, பேதுரும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினார் சொல்லி, அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் என்றல, என்கிட்ட உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன். பணம், காசு, தங்கம், நகை, வெளியெல்லாம் இல்ல, பட் ஐ ஹாவ் சம்திங். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, என்னிடம் உள்ளதை. என்கிட்டயும் உங்கள்கிட்டயும் இருக்கு, என்கிட்டயும் உங்கள்கிட்டயும் இருக்கு. என்ன இருக்கு? என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாரு. அது நமக்கும் இருக்கா இல்லையா? உங்கள்ட்ட இருக்குன்னு நான் சொல்றேன், இருக்கா இல்லையா? இருக்குங்க சிஸ்டர். இருக்கு இல்லையா? நம்மள்ட்ட இருக்கு. என்ன இருக்கான்? நசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால்
எழுந்து நடந்துடும் அப்படின்னு சொல்ற. நஸ்ரேத் இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்த என்னது? அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்கிட்ட உள்ளது என்ன தெரியுமா? அந்த நம்பிக்கை. என்கிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா? எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படாது நம்பிக்கை. கிறிஸ்து எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. என்கிட்ட இருக்கு. என்ன இருக்கு? அந்த விசுவாசம். என்ன விசுவாசம்? எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்றது நசரேத் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. ஏங்க யோசிச்சு பாருங்களேன். பறவையிலேயே ஊனமுற்றவன் எழுந்தே நடக்கும் அவரை தூக்கிட்டு வந்து அந்த அழகு வாயில் இடத்துல உட்கார வைக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் உட்காந்து பிச்சை எடுக்கிறக்கா யாரோ தூக்கிட்டு வந்து தான் உட்கார வைக்கிறாங்க. நடக்கவே முடியாது. இதை வாசித்துட்டு போயிடக்கூடாது. கோ இன்டு தட். இது உள்ள போய் அந்த பிக்சர்ல போய் அது எப்படி நடக்குது அங்க பாருங்களேன். பேதுரு பேசும்போது அங்க எப்படி நடக்குது, எந்த நிலைமையில அந்த பிச்சைக்காரன் இருந்தான். ஆனா அவ என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றத பாருங்க. அவன் கண்ணை பாக்குறாரு, விசுவாசம் இருக்கான்னு பாக்குறாரு. உடனே என்ன சொல்ற, கையை பிடிச்சு தூக்கி விட இயேசு கிறிஸ்து நாமத்தினால உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் உடனே அப்படி தூக்கி விட்ட மாத்திரத்திலேயே இவங்க கிட்ட என்ன நம்பிக்கை இருக்கு? அந்த அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அவருடைய நாமத்தினால எல்லாம் நடக்கும். அந்த நாமத்தை பயன்படுத்துறாங்க, தூக்குறாங்க. அந்த அத்தனை வருட காலமாக இயங்காமல் இருந்த அந்த கால்கள் இயங்குது. காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தது. அவர் சும்மா நடக்கல, குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவரை அவர்களோட கோவிலுக்குள் சென்றார். இதுதாங்க வல்லமை. இந்த வல்லமை, இந்த ஆற்றல், அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட அதை எதிர்பார்க்கிறார். இந்த ஆற்றலும் வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ நான் எப்படி செய்வேன், எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டவரே அவங்க பேசினாங்களா, ஜெபம் பண்ணாங்களா? பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணாங்களா? இல்ல, அவங்க ஜெபம் பண்ணல. ஆண்டவர் நீர் உமது கைவையும், ஆண்டவரே நீர் இவரை குணப்படுத்தும். இல்ல, ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. ஆண்டவர் நீங்க செய்யுங்க சொல்லல, எங்களுக்கு கொடுத்திருக்காருன்ற நம்பிக்கை. இயேசு நாமத்தை நான் பேச நடப்பான் சொன்னாரு, நடந்தது. பிரைஸ் காட். இது எல்லாமே விசுவாசத்தினால. இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? இங்க பாருங்களேன், இன்னும் ஒரு ஸ்டெப் போய் பார்த்தோம்னா என்ன இது எப்படி பேதுருக்கும் யோவானுக்கும் அந்த கான்பிடன்ஸ், நான் சொன்னா இது நடக்கும், இந்த அதிகாரம் எனக்கு எங்க இருந்து? அந்த விசுவாசத்தினால் வந்தது. அந்த விசுவாசத்தினால் வந்த அந்த ரெவலேஷன் நாலேஜ், அந்த புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுக்கொண்டு அவங்க நிறுத்தல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு அவங்க செயல்படுறாங்க. Praise God. Thank you, Jesus. Hallelujah. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சின்ன சின்ன காரியங்களை கூட, ஒரு தலைவலியா, ஒரு மாத்திரையை போடு, தலைவலி சரியா போயிடும். ஒரு வயிற்று வலியா, அந்த மாத்திரையை போடு, சரியா போயிடும். இல்ல, அது தலைவலியோ வயிற்று வலியோ முதல்ல அதை விரட்ட கத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால்தான் அவர் எனக்கு எடுத்துட்டாரு, இந்த நோயை எடுத்துட்டாரு. இந்த வலிக்கு என் மேல இடமே கிடையாது. இந்த வலி எனக்கு எப்படி வரலாம் சொல்லுங்க? என் உடல் தூய ஆவியாரின் ஆலயம். எனக்குள்ளாக ஆண்டவர் வசிக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய நோய்கள் எல்லாம் ஏற்கனவே சுமந்து தீர்த்துட்டாரு. இந்த நோய்க்கு என் மேல, இந்த வலிக்கு என் மேல இருக்க அதிகாரம் இல்ல அப்படின்றது பேசுங்க. விசுவாசத்தை கொண்டு, விசுவாசத்தினால் நமக்கு ஆண்டவர் கொடுத்தது இது எல்லாத்தையுமே அத எப்ப நான் பிராக்டிஸ் பண்றோம்? அதாவது செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். செயல்படணும். நான் விசுவாசிக்கிறேன்னு செயல்படணும். அதுதான் விசுவாசத்தோட பலன். அவர் நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு அப்படின்னு நான் சொல்றேன். எல்லாம் செய்துட்டாருன்னா நான் இதை எப்படி பாக்குறது? இதோ இப்ப கத்துக்கொள்ளுகிறோமே, தெரிந்து கொள்ளுகிறோமே, இதுதான் நான் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். எனக்கு பிரச்சனை வந்தா யார் பிரச்சனை கொண்டு வரா? அந்த பிரச்சனைக்கான காரணத்தை ஆராய்ந்து பாருங்க. கட்டுங்க. எந்த ஆவி உங்களை கொண்டு வருது, எது எரிச்சலை கொண்டு வருது, எரிச்சலின் ஆவியை கட்டுங்க, தூக்கி போடுங்க. சமாதானத்தை ஆவி, ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்திருக்க, சமாதானத்தை ஆவி வரவேறுங்க. ஆவியானவர் நீ எங்க குடும்பத்துல இருக்கீங்க, ரிலீஸ் தட் பீஸ் இன் யுவர் ஃபேமிலி, ரிலீஸ் ஹீலிங் இன் யுவர் ஃபேமிலி, ரிலீஸ் ஜாய் இன் யுவர் ஃபேமிலி. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணி விசுவாசத்தினால எதெல்லாம் கட்டணுமோ அதெல்லாம் கட்டி அப்புறப்படுத்துறதுக்கு அந்த ஹோலி ஆங்கர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஹோலி ஆங்கரை பயன்படுத்தணும். நோயை கண்டு கோபப்படணும்,
பேயை கண்டு கோவப்படணும், பாவத்தை கண்டு கோவப்படணும். Praise God. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Praise Thank you, God. Jesus. ஸோ இதை நம்ம கற்றுக்கொண்டு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாமே நம்ம விசுவாசத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காரு பாருங்களேன். எல்லாம் பெற்றவர்களா இருந்தும் பெறாதவர்கள் போல இருக்கக்கூடாது. அப்போ அவர் கொடுத்தும் அவருக்கு அதை மரியாதை கொடுக்கல. அவர் கொடுத்து அவர் வர்த்த முறை செய்யறோம். அவர் கொடுத்துமே நம்ம அதை பயன்படுத்தணும். நம்ம அவர் வர்த்த முறை செய்யறோம். அவரை முகமுகமா நம்ம தரிசிக்கும் போது விண்ணுலகில் அவர் கேட்பார், நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேனம்மா, இதெல்லாம் கொடுத்தனே, ஏன் நீங்க இது பண்ணல, ஏன் பயன் கேள்வி கேட்பார், பதில் சொல்லணும் நம்ம. Praise God. Thank you, Jesus. ஓகே சிஸ்டர் கிறிஸ்டினா அது சொல்லணுமா? இல்லை மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க? இல்லைங்க சிஸ்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரைஸ் எல்லாரும் சொல்றதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணது, அப்ப ஆன் ஆகவே இல்லைங்க சிஸ்டர். அது இப்போ ஆன் ஆயிடுங்க சிஸ்டர். சரி சரி, ஓகே 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 ஓகே. பண்ண முடிக்கட்டுமா? நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அற்புதங்களும் அதிசயங்களும் செய்து அணைத்து கொண்ட அன்பான அப்பாவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு நாளும் அப்பா, ஒவ்வொரு நேரமும் நாங்கள் நன்றி சொன்னாலும் பத்தாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தும் அதை அறிந்திருந்தும் அதை நாங்கள் செயலாற்றாத அந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. நீர் எங்களை நிரப்பி இருக்கிறீர், உமது வல்லமையினால் நிரப்பி இருக்கிறீர், உமது ஆற்றலை கொடுத்திருக்கிறீர், அபிஷேகித்திருக்கிறீர். உமது ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு என்றென்றைக்கும் இருக்கிறது. நீர் ஆசீர்வதித்ததை யாரும் சபிக்க முடியாது. நீர் எங்களை நிரப்பி இருக்கிறப்ப, ஆசீர்வாதங்களால் நிரப்பி இருக்கிறது. நீர் எங்களிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் பயன்படுத்த அறிந்தவர்களாய், பயன்படுத்த தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி. நாங்கள் கற்றுக்கொள்வது எதையுமே நாங்கள் வீணாக்கி விடாமல் அதை நாங்கள் வாழ்வாக்குவதற்காக நீர் எங்களோடு இருந்து துணை புரிவதற்காக ஆவியானவரை கொடுத்திருக்கிறீர். துணை புரிகிறீர், தெளிவுபடுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், உறுதியுடன் நிற்க செய்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த செய்தியானது பல பேரை போய் அடையட்டும், உண்மையை அறிந்து கொள்ளட்டும். நீர் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு எங்களை நேசிக்கிறீர், எவ்வாறு எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உண்மை சார்ந்து உமக்கு நன்றி சொல்லி இருந்தாலே போதும். நாங்கள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் காண முடியும், உமக்கு உகந்தவர்களாய் வாழ முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். பிறரும் அறிந்து கொள்ளட்டும், இன்னும் உண்மை அறியாதவர்களும் உண்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை பயன்படுத்தும், நீர் எங்களை பயன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவர். இயேசு நாமத்திலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. You all. Bye. God bless.